ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்களை உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். காணொளி மூலம் இப்பொழுது கோச்சாரத்தில் ஒரு நட்சத்திர மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கும்பராசியில் சனி பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள் பெயர்ச்சியாகி இருக்கிறது. இந்த பெயர்ச்சி என்பது ஒரு சாதாரண பெயர்ச்சி அல்ல. ஏனென்றால் கர்மகாரகன் என்று சொல்லப்படும் சாட்டர்ன் தர்மகாரகன் என்று சொல்லப்படும் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. ஒரு விதத்தில் இது தர்ம கர்மாதிபதி யோகமாகும். கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரங்கள் 3 பாதம் இருக்கின்றது. பிராப்த கர்மத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சாட்டர்ன் என்ற சனி கிரகம் இது நாள் வரை ராகுவின் சாரத்தில் இருந்தது, அதாவது சதய நட்சத்திரத்தில் இருந்தது. சதய நட்சத்திரத்தின் சாரத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அது ஒரு பீக்கில் இருந்தது என்று சொல்லலாம். இப்பொழுது குருவின் சாரம் வாங்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம். அதாவது ஜோதிடம் நன்றாக அறிந்தவர்களுக்கு இந்த விஷயம் புரியும். பொதுவா நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்றோம். மேஷத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சமடைந்திருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பலன் கிடைப்பதில்லை. நட்சத்திராதிபத்தியத்தை வைத்துத்தான் பலனை நிர்ணயம் செய்வார்கள். அதான் ஸ்டார் அப்படின்னு சொல்றது. பொதுவா என்ன சொல்றாங்க, அவருக்கு அந்த ஸ்டார் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தானே சொல்றாங்க. அவருக்கு அந்த கிரகம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இல்லையே. சோ அந்த பயனை நிர்ணயிப்பதில் முதல் தரமான முடிவை எடுக்கக்கூடியது அந்த நட்சத்திராதிபதி. ராசி சக்கரம் ஜாதகத்தில் எழுதும் பொழுது பக்கத்தில் கிரகபாத சாரம்னு எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கணிதமா போட்டிருப்பாங்க. ஒரு கிரகம் தன் இஷ்டத்திற்கு முடிவுகளையோ அல்லது பரிசுகளையோ அல்லது தண்டனைகளையோ கொடுக்க முடியாது. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திராதிபதி தான் இதனை முடிவு செய்ய முடியும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் டீச்சர் அவர் நினைத்தது போல் பாடங்களை மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கவோ அல்லது சொல்லிக் கொடுக்கவோ முடியாது. கிளாஸ் டீச்சர் ஹேஸ் டு ஒபே த ஹெச்ஓடி ஆர் த பிரின்சிபல், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா பிரின்சிபல். இவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார்களோ அதைத்தான் கிளாஸ் டீச்சர் எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். இதே கான்செப்ட் தான். நட்சத்திராதிபதி அனுகூலமாக இருந்தால் அந்த கிரகத்தின் பலன் நமக்கு அனுகூலமாக இருக்கும். இப்போ சாட்டர்ன் ஒரு நட்சத்திரம் மாறி இருக்கிறது என்பது, சாட்டர்ன் ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த ராகுவின் நட்சத்திரமான சதயத்தை விட்டு குருவின் சாரம் வாங்கும் பொழுது ஒரு சர்க்கிள் முடிந்து அடுத்த சர்க்கிள் பூரட்டாதியில் ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்கிறது. இதனை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு ஸ்ட்ராங் டிரான்சிட். இதன் மூலம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு 0 to 100 ஆகவும் 100 to 0 ஆகவும் மாறும். சாட்டர்ன் என்ற கிரகம் குறிக்கக்கூடிய காரகத்துவம் என்னவென்றால் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. கர்மா என்றால் நமது தொழில் அல்லது செயல், நாம் ஒர்க் அதாவது உத்தியோகத்திற்கு போவது, இதெல்லாம் நமது கர்ம காரகன் ஆயுஷ் காரகன். அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனைகளை கொடுக்கக்கூடிய நீதிபதி. பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, அதாவது நம்மளுடைய கர்மத்துக்கு இவர் தான் அதிபதி. அந்த கர்மத்தை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளாக இருந்தாலும் தண்டனைகளாக இருந்தாலும் அதனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சாட்டர்ன் ஒருவருக்கு தண்டனைகளை கொடுக்கிறது என்றால் நம்மளை தண்டிக்க வேண்டும் என்பது அந்த கிரகத்தின் நோக்கம் அல்ல. நம்மை திருத்த வேண்டும், நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதன் மைய நோக்கம் என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் இங்கே கொடுக்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரம் என்பது பூர்வ பத்ரபதா என்று மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூர்வ என்றால் முதல், ஃபர்ஸ்ட். பத்ரம் என்றால் சேஃப், பத்ரகாளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சேஃப். பத்ரமா இருங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. பூர்வ பத்ர பதா என்றால் பாதம். அப்போ பத்திரமாக சேஃபாக இருப்பதற்குண்டான முதல் பயணம் இந்த பூர்வ பத்ரபதாவும் உத்தர பத்ரபதா, அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பது இதன் செகண்ட் ஹாஃப். அதாவது ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது எப்படி நம்ம பாகுபலி 1 பாகுபலி 2 அப்படி பார்க்கிறோமோ, இந்த பூர்வ பத்ரபதா அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்
உத்தரபத்ரபதா அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு முடிவுக்கு வரும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குருவின் சாரம். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் தொடர்பு, தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த குரு என்ற கிரகம் சுபாவத்தில் பூரணமான சுப கிரகம். இந்த குருவின் நட்சத்திரத்தில் சனியின் பயணம் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவது, அதர்மத்தை அழிப்பது. அதாவது அதர்மம், நெகட்டிவ் போன்ற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பாசிட்டிவான விஷயங்களை ட்ரிகர் செய்வதுதான் இந்த டிரான்சிட் ஆகும். இந்த சாட்டர்ன் என்ற கிரகம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளில் 9 ராசிகள் மேல் தனது ஆதிக்கத்தை செலுத்தும். இந்த சாட்டர்ன் என்ற கிரகத்துக்கு 2 வீடு ஆட்சி வீடு, 1 வீடு உச்ச வீடு, 3 வீடுகளில் அதன் நட்சத்திரங்கள் இருக்கிறது. மீனத்தில் இருக்கிறது, கடகத்தில் இருக்கிறது, விருச்சிகத்தில் இருக்கிறது. 3 + 3 6. இதை தவிர இந்த சாட்டர்ன் என்ற கிரகத்துக்கு 3 வீடுகள் மேல் பார்வை உண்டு. 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை. அப்போ 9 வீடுகளில் இதன் ஆதிக்கத்தை இது செலுத்துகிறது. கர்மம் என்றால் தொழில், தொழில் என்றால் உத்தியோகம் அல்லது ஜாப். இதனால் நம்மளது பொருளாதாரம் என்னவாக மாறப்போகிறது, யாருக்கு பிளஸ் வரும்? ஒரு நல்ல குரு, அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவரவர் சம்பந்தப்பட்ட துறைகளில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு கைடு அல்லது ஒரு குரு கிடைப்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸாக இருக்கட்டும் அல்லது அவர்களது அறிவுரைகளாக இருக்கட்டும் மக்களை நல்வழிப்படுத்தும். மேலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது 2 ராசிகளில் வரும். கும்பராசியில் 3 பாதமும் மீன ராசியில் 1 பாதமும் வரும். கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் பயணம் செய்து பிறகு ரெட்ராகிரேஷன் என்று சொல்லக்கூடிய வக்ரகதி அடைந்து சதய நட்சத்திரத்திற்கு வந்து திரும்பவும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து அடுத்த வருடம் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சில நாட்கள் தங்கி 2026வது வருடம் ஜனவரி மாதம்தான் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். ஸோ இது ஒரு நெடுந்தூர பயணம். திஸ் இஸ் a வெரி லாங் ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னியில் பூரணமாக குருவின் கட்டளை, அதாவது குருவைத்தான் ஹெச்ஓடி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சாட்டர்ன் என்பது கிளாஸ் டீச்சர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது. இதனால் நிறைய இடங்களில் சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆன்மீகம் தலை தூக்கும். நிறைய புதிய திறமைசாலிகள் வெளிவருவார்கள். புதிய கண்டுபிடிப்புகள் அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக மெடிக்கல் ஃபீல்டு, சயின்ஸ், ரிசர்ச் போன்ற துறைகளில் நிறைய டெக்னாலஜிஸ் மக்கள் நலனுக்காக வரும். ஆன்மீகம், அஸ்ட்ரானமி போன்ற விஷயங்களில் நிறைய விஸ்தாரமான புதிய மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத நிறைய பழைய விஷயங்கள் விசர்ஜனமாகும். உழைப்பை மையமாக வைத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நேரம் என்பது கிடைக்கும். இது நாள் வரை தர்மத்துக்காக, நீதிக்காக காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். நமது கண் முன்பாகவே இது நாள் வரை அதர்மத்தை எடுத்து மிகவும் பிரபலமாகவும் விஸ்தாரமாகவும் இருந்த நபர்கள் கீழே வருவதையும், தர்மத்தை கையில் எடுத்திருப்பவர்கள் மேலே வருவதையும் நாம் காண முடியும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி பகவான் இது நாள் வரை ராகுவின் சாரத்தில் இருந்த பொழுது சில விஷயங்கள் கரடு முரடாக இருந்தது, அதாவது ரஃப்பாக இருந்தது. இனி அந்த விஷயங்கள் ஸ்மூத்தாகவும் மிருதுவாகவும் ஒரு தொலைதூர பயணம், தொலைதூர பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். இதனால் ஒரு கரடு முரடாக வந்த வருமானம் கம்மி ஆனாலும் கூட அதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, நாளை அது குறைய போகிறது என்று பயப்பட வேண்டாம். இந்த அதிகமான வருமானமே சில நாட்கள் கழித்து இதையும் விட ஒரு அதிக பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். அதனால் வரக்கூடிய மாற்றத்தை நன்றாக பரிசீலித்து தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஹெல்த், அதாவது ஆயுஷ். ஆயுள் காரகன் என்றால் நோயிலிருந்து ஒருவர் அபிவிருத்தி ஆனால் தான் அவருக்கு அந்த ஆயுள் அபிவிருத்தி ஆகும். மேலும் கர்மா என்பது தொழில். தொழிலின் மூலம் யார் யாருக்கு என்னென்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது. கர்மா என்றால் நமது செயல், ஆக்ஷன். அதில் பிளஸும் இருக்கிறது, மைனஸும் இருக்கிறது. நிறைய பேருக்கு இது நாள் வரை இருந்த நெகட்டிவ் கர்மா அனைத்தும் கிளியர் ஆகி, கிளென்ஸ் ஆகி, இனி வரக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவ் கர்மாவாக, அனுகூலமாக
இதுதான் பிராக்டிக்கல், இதுதான் ரியல், இதுதான் நேர்மையான வழி, இதுதான் தர்மத்தின் பாதையில் நமது பயணம் என்று ஒரு ஸ்மூத் ஜேர்னி வரும். வரக்கூடிய அந்த ஜேர்னியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பலன்களை நாங்கள் மிகவும் துல்லியமாக கணித்துள்ளோம். ஏராளமான நுணுக்கங்கள் இந்த பலன்களுக்குள் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதனை மிகவும் கவனமாக கூர்ந்து கவனித்து தேவையான விஷயங்களை எவ்வாறு நடைமுறையில் நாம் சாத்தியப்படுத்த முடியும், நடைமுறையில் எக்ஸிக்யூட் செய்ய முடியும் என்பதை நன்றாக யோசித்து இதன் மூலம் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களது மைய நோக்கம். இது நாள் வரை இருந்த நெகட்டிவ் கர்மாவை கிளியர் செய்து விடுங்கள். இனி யாருக்கு எந்த விஷயத்தில் எவ்வாறு பாசிட்டிவாக அமையப் போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக நாம் காண இருக்கிறோம்.